ரிசர்ச் ரீதியாவோ இல்லை நாலேஜ் ரீதியாவோ இல்லை மணி ரீதியாவோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த டேட்டாஸ் கொடுத்துட்டு அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இதை அனலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம் கை ஸ்கொயர் பண்ணுவாங்க. சரியா கண்ணு? அப்போ கை ஸ்கொயர் டெஸ்ட் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா நம்ம இது ஒவ்வொன்றும் அப்சர்வ் வேல்யூ. இது பொறுத்த வரைக்கும் என்னது, ஒவ்வொன்றும் அப்சர்வ் வேல்யூ, ஒவ்வொன்றுமே அப்சர்வ் வேல்யூ. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அப்சர்வ் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு அப்சர்வ் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அது எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு என்ன ஃபார்முலா தான் இப்போ கொடுத்தேன். என்ன சொன்னேன், ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கேபிட்டல் என். அப்போ என்னது, ரோ டோட்டல்னா நம்ம ரோ டோட்டல் கண்டுபிடிக்கணும் அண்ட் காலம் டோட்டல் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட மெயின் ஒர்க். சரியா? அப்போ என்னது, ரோ டோட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு கிராண்ட் டோட்டல் வேணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் டோட்டல் வேணும், கிராண்ட் டோட்டல் தேவை, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் சொல்றாங்கன்னு. ரோ டோட்டல் எவ்வளோ கிடைக்கும், 50, 20, 30 எவ்வளோ கிடைக்குண்டாங்கன்னு, 100 50 100 தானே, இது 100. இது எவ்வளோ கிடைக்கும், எல்லாமே 100 தான் கிடைக்கும். 100 தான் கிடைக்கும். சரிங்களா? இதுவும் 100 தான் கிடைக்கும். கரெக்டாமா? இது எவ்வளோ வரும்போது மாறும் நினைக்கிறேன், 45 95 95. இதில் 65. இதில் அதிகமாகுதா, 110 140 வருதா, 140. கரெக்டாமா? சரி, இதுக்கப்புறம் என்னது, கிராண்ட் டோட்டல் எவ்வளோ வருது, டோட்டல் வேல்யூ கிராண்ட் டோட்டல் எவ்வளோ ஆகுது, இது 300 வருதா? ஆமாம் 300 வருது. கரெக்டாக தான் வரும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பெக்டட் வேல்யூ இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் என்னது, E11ஓட வேல்யூ. E11 யாருன்னா ஈவனோடது. இந்த 50 இருக்கிற பார்த்தியா, 50ஓட வேல்யூ, 50ஓட வேல்யூ வந்து E11. அதனோட கால்குலேஷன் வேணும். அதனோட கால்குலேஷன் வேணும்னா என்ன பண்ண போகிறேன், கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல், நல்லா பார்த்துங்க, கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல், அதனுடைய கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் என்ன வரும், 100 இன்ட்டு 95 டிவைடட் பை கேபிட்டல் என். இதுதான் நம்மளுடைய கேபிட்டல் என் வேல்யூ 300. இதனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்து நம்ம போட வேண்டாம். எவ்வளோ வரும் இதனோட வேல்யூ, 100 into 95 divided by 300. 31.66. 31.66 கரெக்டாமா? இதே மாதிரி எல்லா வேல்யூயும் கண்டுபிடிக்க வேண்டாம். இதே மாதிரி இப்போ 50 போட்டியா, 20க்கு என்ன, 30க்கு என்ன, இந்த 30க்கு என்ன, இந்த 20க்கு என்ன, இந்த 50க்கு என்ன, இதே மாதிரி எத்தனை 9 வேல்யூஸ் போடணும். அப்போ என்ன பண்ண போறோம்னா, இது அப்சர்வ் வேல்யூ, இது கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஃபார்முலா என்னன்னா அதே ஃபார்முலா, அப்சர்வ் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இப்போ அப்சர்வ் வேல்யூ என்னென்ன எழுத போறீங்க, இங்கே என்னென்ன வேல்யூ இருக்குது அந்த இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்ட்ரி பண்ணணும். ரோ வைஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம், கால வைஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம். பட் அது கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் வேல்யூ எழுதணும். 50, 20, 30. நான் ரோ வைஸ் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்து என்ன, 30, 20, 50. அடுத்த வேல்யூ 15, 25, 60. 9 வேல்யூஸ் என்ட்ரி பண்ணியாச்சு. இது கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன, 31.66 எழுதியாச்சு. அதே மாதிரி இந்த 20க்கு போட்டிங்கன்னா 20க்கு போட்டோன்னா என்ன கிடைக்கும், E12 தானே. E12 ஈக்குவல் என்ன, 100 இன்ட்டு எவ்வளோ கிடையாது, 65. இந்த 20க்கு போட்டோன்னா என்னது, கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் வந்து 100, கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் வந்து 65. அப்போ 100 இன்ட்டு 65 டிவைட் பை 300. கரெக்டாமா? அப்போ இதனோட வேல்யூ என்னன்னு பார்க்க போறீங்க. சரிங்களா? சஸ்வதா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எவ்வளோ வேல்யூ, ரொம்ப டைட் ஆகிட்டு இருக்குது. சரி, இந்த ப்ராப்ளத்தோட முடிச்சலாம்டா கண்ணு. மற்ற ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். இதோட முடிச்சலாம். நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணணும் பாருங்க, சொல்லுங்க. சார் 100 into 65 divided by 300. 21.66 சார். 21.66. இதே மாதிரி மற்ற கால்குலேஷன் போடுறாங்கன்னு உனக்கு கால்குலேட்டர் கையில் இருக்குது இல்லை, இங்கே பாருங்க, 30ஓட கால்குலேஷனு 100 இன்ட்டு 140. நான் வாயிலே சொல்கிறேன் போடுங்க, 100 இன்ட்டு 140 டிவைட் பை 300. அதான் இதனோட வேல்யூ. சொல்லுங்க. 140 divided by 300 46.66. 46.66. அடுத்த 30 யாரு, இவன். அடுத்த 30 இவன் இருக்கிறவன். இவனுக்கு என்ன வருது,
again 100 into 95. 100 into 95 divided by 300 வந்து என்ன வந்தது? ஆல்ரெடி இதே தானே. இதனோட கால்குலேஷன் தான். 31.66. இதனோட வேல்யூ 31.66. அடுத்து 20. 20 ஓட வேல்யூ என்ன? 100 divided by 100 into 65. 21.66. திரும்ப மேபி ரிப்பீட்டட் அதே தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்டா கண்ணு? ஆமாம் சார். 50. 50க்கு பாருங்க அதே வேல்யூ தான். 50க்கு என்ன வருது again? இது என்ன வேல்யூ சொன்னீங்க? 46.6 தான். 46.66. அடுத்து 15. 15 யாரு இங்க? என்ன வரும்? 95 100. ஓ இது 3 ஈக்குவலா இருக்கனால அந்த மாதிரி வருது. இது 3 ஈக்குவல் இருக்குதுல்ல, அதனால அந்த மாதிரி வருது. மேபி இந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா கால்குலேஷன் சேஞ்ச் ஆகும். இந்த 3 வேல்யூ ஈக்குவல்னா நம்மளுக்கு அதே வேல்யூ வருது. நம்ம ஈஸியா போச்சு. அப்போ என்னாச்சு? 31.66, 21.66, 46.66. எதனாலனா இதுவும் 100, இதுவும் 100, இதுவும் 100னா நம்மளுக்கு கால்குலேஷன் பெருசா சேஞ்ச் ஆகல. இங்க மாதிரி இங்க 95, இங்க 65, இங்க 140, அதே மாதிரி இங்க 100, 85, 95 வந்ததுன்னா கால்குலேஷன் சேஞ்ச் ஆயிருக்கும். அதனால சேஞ்ச் ஆகல, பரவாயில்லையே போச்சு. நம்ம அதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி என்னோட சம்மேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா போதும். சரியா கண்ணு? இதை கால்குலேஷன் போட முடியுமா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஹோல் ஸ்கொயர்டு போட்டு டிவைட் பை இ. இயோட வேல்யூ என்ன? இதுதான் இயோட வேல்யூ. ஓகே. -31.66 the whole square divided by 31.66. 10.62 சார். டிவைட் பை இது ஈம் போட்டீங்க அப்படிதானே? போட்டேன் சார். சரி சரி முடிச்சலாம். நான் ரொம்ப டயர்டாக பேசுகிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது. முடிச்சலாம், இந்த ப்ராப்ளத்தோட முடிச்சலாம். Square divided by 21.66. 0.127. 0.13. 30 minus 46.66 the whole square minus 46.66. 230.39. சொல்லுமா? சார் ஓ இல்ல நான் ஏரோ மார்க் போடுறேன். 230 வருது சார். ஏரோ மார்க் போடுறேன். 230 வருது சார் ஆன்சர். இல்ல வந்துட்டு போகுது. உங்களுக்கு என்ன வருது? 230யா? இல்ல சார், இருங்க நான் தப்பா போட்டுருக்கேன். இல்லம்மா 16 தான். 16னா 256 அந்த ரேஞ்சுக்கு வரும். இல்ல சார், ஒரே நிமிஷம். 46.66 the whole square divided by e போடணும்ல, நானும் மறந்துட்டேன். டிவைடட் பை e போடணும். 5.94 சார். நான் -46 போட்டேன். ஓகே 30 minus 31.66 the whole square divided by 31.66. 0.08 sir. 20 minus 21.66 the whole square divided by 21.66. 0.12 sir. 0.14 அம்மா? 12 sir. 50 minus 46.66 the whole square divided by 46.66. 0.23 sir. 0.23. 15 minus 31.66 the whole square divided by 31.66. 8.76 sir. 8.76. நான் ரெண்டு கால்குலேஷன் சம்மேஷன். 25 minus 21.66 divided by 21.66. 0.51. 60 minus 46.66 the whole square divided by 46.66. 3.81. என்னோட சம்மேஷன் கண்டுபிடிச்சா அவன் தான் கை ஸ்கொயரோட கால்குலேட்டர் வேல்யூ முடிஞ்சது. 0.62 plus 0.13 plus 5.94 plus 0.08
plus 0.1. 0.23, So 8.76, so 0.23 plus 76, 8.76 plus 0.51, 0.51, 3.78, 3.78. 3.78. 30.18, sir. 30 தான்மா? ஆமாம் சார். 18. சரி, இதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னா ரோ -1 காலம் -1. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது? ரோ -1 இன்ட்டு காலம் -1. அப்போ ரோ எவ்வளோ இருக்கிறாங்க பார்க்கணும். எத்தனை ரோ இருக்கிறாங்க? 1 2 3. காலம் 1 2 3. அப்போ என்ன 3 - 1 இன்ட்டு 3 - 1 ஈக்குவல் டு 4. அப்போ ஆல்பா வேல்யூ என்ன? 5%. அப்போ கை ஸ்கொயர் டெஸ்ட்டோட 0.05ல 4 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தோட வேல்யூ என்னன்னு பார்த்து சொல்லுறாங்க. சார் இப்போ நான் 0.05 சொல்கிறதா 0.50 சொல்கிறதா சார்? 5%னா 0.05 தான். 0.05ல 4 டிகிரிஸ் ஆஃப் 14.60 சார். ஒரு நிமிஷம், நானும் இங்கே டேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். புக்கில் டேபிள் இருக்குது, நானும் பார்க்குறேன். அப்போ தான் கரெக்ட் வேல்யூ இங்கே வெரிஃபை பண்ண முடியும். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இதில் ஒன்றும் அதில் ஒன்றும் வராது. இதில் டி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், கை ஸ்கொயர் எல்லாம் நான் என்ன சொன்னேன் 0.05ல 4 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். 4 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 9.488ன்னு வருது. உனக்கு என்ன வந்தது சார்? இதில் 14.860 வருது சார். ஆனால் கை ஸ்கொயரோட 0 சார் 0.05 தானே சார்? 0.005 இல்லைல்ல சார்? 5% தான்டா. நல்லா பாருங்க, 5%. 0.05 தானே சார்? ஆமா 0.05. அப்ப கரெக்ட் தான் சார். 0.050 வந்துட்டு 9.488. அப்ப ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அதே மிஸ்டேக் நடந்தது. 9. ஆமா சார். அதுல 9ங்கும்போது 16.919 தான் வருது. அதுதான் கேட்டேன். அப்ப அதுல 16.917 தானே? அது 23 சொல்லிருந்தா. அதுதான். இப்ப கரெக்ட் ஆயிடுச்சா? ஆமா சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. அதுதான் கொஞ்சம் டேபிள் வேல்யூ கரெக்ட் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு மார்க் ஃபுல்லா அடிச்சு விட்டுருவாங்க ஒரு சிலர்லாம். பாத்துக்கங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 9. எவ்வளவு சொன்னீங்க? 4ல 0.0 9.488 கரெக்டாமா? ஆமா சார். அப்ப நம்ம டேபிள் வேல்யூ 30. அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ரிஜெக்டட் ஆயிடுச்சு. கட்ச் நாட் எழுதுனா கட்ச் நாட் மேல எழுதிக்கிங்க. அந்த கம்பாரிசன் ஆஃப் த புவர் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எழுதிட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியாம்மா? இதுதான் நம்மளுடைய கை ஸ்கொயரோடது. கட்ச் நாட் வந்து என்னாச்சு? ரிஜெக்ட் ஆயிடுச்சு. கட்ச் நாட் வந்து நம்மளுக்கு கம்பாரிசன் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆயிடும். சரியா ரகன்? ஏன்னா எப்பவுமே டேபிள் வேல்யூ தான் ஹையஸ்டா இருக்கணும், கால்குலேட்டர் வேல்யூ லோயஸ்டா இருக்கணும். பார்த்து கம்பேர் பண்ணும்போது ஆகல, அதனால ஹெச் நாட் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதே ஐடியா தான் நம்மளுக்கு என்ன லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட், எந்த டைப் ஆஃப் நம்மளுக்கு என்னன்னா என்ன டெஸ்ட்னு கண்டுபிடிச்சா போதும். திரும்ப இந்த 7 ஸ்டெப்பு தான். என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க?